20ஆம் தேதி டிசம்பர் 20 மாதம் டிசம்பர் டிசம்பர் 1987 மேம். 1987 சாயங்காலம் 5:17. 5:17 PM. பிறந்த இடம்? பிறந்த இடம் தஞ்சாவூர் மேம். தஞ்சாவூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மூல மூல நட்சத்திரம் மேம். மூல நட்சத்திரம். லக்னம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். என்ன ராசிம்மா? தனுசு ராசி மேம். தனுசு ராசி. என்ன கேள்வி கேட்கணும் மேம்? அவங்களுக்கு இப்போ லேண்ட் எதுவும் வாங்கலாமா, வீடு கட்டுற அமைப்பு இது இருக்குதா? ஏமா இப்போ சந்திர தசை நடக்குது. ஓகே சார். வணக்கம் சார். நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க என் பையனுக்கு உங்கள்கிட்ட ஆல்ரெடி பார்த்துருக்கேன் சார். பார்த்துருக்குறீங்களா? நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயலோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க. கணவருக்கு வந்து இப்போ சந்திர தசையில் புதன் புக்தி ஒரு 10-15 நாளாக நடக்குது. ஆமாம் சார். இந்த சந்திரனும் புதனும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட எல்லா அமைப்புலேயும் குருவின் வீட்டில் இருக்கிறது அது ஒரு பெரிய யோகம். ஆனால் கொஞ்சம் தடைகள் வரும் செவ்வாய் தசை வரைக்கும். சந்திர தசையில் புதன் புக்தியில் இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு நினச்சது நடக்கிறதுக்கு கஷ்டம். 2027 டிசம்பர்லேருந்து இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது எல்லாமே குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கேது புக்தியிலிருந்து நடக்கும். ஓகே சார். ஓகே சார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏதாவது வில்லங்க வரும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள். ஜாதகம்லாம் நல்ல ஜாதகம் தான். ஓகே சார். ஓகே சார். அவங்க இப்போ செகண்ட் பேபிக்கு எப்படி சார் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பேபியே கொஞ்சம் ரொம்ப டிலே ஆச்சு. சரி. அதான் செகண்ட் பேபி இருக்கா சார்? ஏமா குரு வலுத்துட்டாலே 2 குழந்தைகள் கண்டிப்பாக உண்டுமா. ஓகே சார். குரு வலுத்துட்டாலே கண்டிப்பாக குழந்தைகள் உண்டு. ஏன்னா இவருடைய ஜாதக அமைப்பின்படி 5 குடையவர் 8ல் அமாவாசை சந்திரனோட சனியோட சேர்ந்துருக்கிறாரு. ஓகே சார். குரு வலுத்துட்டாலே 11ஆம் இடத்துலேருந்து அவர் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ஆம் அதிபதி குருவின் வீட்டில் இருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்தை ராசிக்கு 5ஆம் அதிபதி தான் பார்க்குறார். இன்னொரு குழந்தை கண்டிப்பாக உண்டு. கேது புக்தியில் சர்வ நிச்சயமாக உண்டு. 2028 சந்திர தசையில் குருபார்த்த கேது புக்தியில் இன்னொரு குழந்தை கையில் இருக்கும்மா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றியம்மா. வணக்கம் குருஜி. நேரம்